இன்னைக்கு இந்த வீடியோல HVAS Technology Limited IPO தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இவங்க 2010ல தான் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட கம்பெனி. ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் கம்பெனிஸ்க்கு டர்ன்கி, ப்ராக்யூர்மெண்ட், எக்ஸிகியூஷன் ஆஃப் கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட், clean room infrastructure, design, engineering and consulting services இதெல்லாம் ப்ரொவைட் பண்ற பிசினஸ்ல இந்த கம்பெனி இருக்காங்க. தேர்ட் பார்ட்டி மேனுஃபேக்சரிங் பண்ற ப்ராடக்ட்ஸும் இந்த கம்பெனி சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. clean room wall panel, clean room ceiling, riser panels, flooring system, air showers, LT and HT electrical panels, air handling units, pre-fabricated galvanized iron சில்லர்ஸ். ஸோ இது இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இதில் இன்க்ளூட் ஆகுது. இந்த கம்பெனியோட கஸ்டமர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார்மா கம்பெனிஸ், கெமிக்கல் கம்பெனிஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், ஹெல்த் கேர் கம்பெனிஸ் அண்ட் FMCG கம்பெனிஸ். இந்த கம்பெனி அரௌண்ட் 200 ப்ராஜெக்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் 15 கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அல்ஜீரியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், கென்யா, நேபாள், நியூசிலாந்து, சவுதி அரேபியா, ஸ்ரீலங்கா, சவுத் ஆஃப்ரிக்கா இந்த மாதிரி நிறைய இதில் இன்க்ளூட் ஆகுது. இந்த கம்பெனி 53 ப்ராஜெக்ட்ஸ், 48 ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் 52 ப்ராஜெக்ட்ஸை 2022, 23 அண்ட் 24ல கம்ப்ளீட் பண்ணி இருக்காங்க. ஆகஸ்ட் 2024ல இந்த கம்பெனி கிட்ட 125 பெர்மனன்ட் எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுறாங்க அண்ட் 21 டெம்பரரி அண்ட் ஏஜென்சி ஒர்க்கர்ஸும் இருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்களோட கிளைண்ட்ஸ்லாம் யாரெல்லாம் அப்படின்னா பதஞ்சலி, பெப்சிகோ, டிவிஸ், பிரமல், பயோகான், 3M, அலம்பிக், நிப்ரோ. கம்பெனியோட சர்வீசஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்ஜினியரிங் கன்சல்டன்சி, கேப் அனாலிசிஸ் அண்ட் வேலிடேஷன், கண்டெய்ன்மெண்ட் கன்சல்டிங் அண்ட் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர். நெக்ஸ்ட் மார்க்கெட் வைஸ் ரெவன்யூ ஹாஸ்பிட்டல்ஸில் 2034ல 10.2% CAGR இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸில் 9.4% CAGR அண்ட் ஃபார்மா லேப்ஸில் 9.8%. டேட்டா சென்டரில் 10.5% இருக்கு. சோலார் அண்ட் PV சோலாரில் பார்க்கும்போது 10.5% CAGR. ஆட்டோமோட்டிவ்ல 10.6%. அடுத்த பிஸ்னஸ் மாடல் டர்ன்கி ப்ராஜெக்ட்ஸில் 2024ல 79.63% ரெவன்யூ ஜென்ரேட் ஆயிருக்கு. சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸில் 19.33%ல இருக்காங்க. அண்ட் அதர் ஆப்ரேட்டிங் ரெவன்யூவில் பார்க்கும்போது 1.04% இருக்கு. ஸோ ஓவரால் மோஸ்ட் ஆஃப் தி ரெவென்யூ டர்ன்கி ப்ராஜெக்ட்ஸ்ல இருந்து தான் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அடுத்து ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ஃபார்மால 2024ல 99.12% ரெவென்யூ ஜென்ரேட் ஆகிருக்கு அண்ட் கெமிக்கல்ல 0.88%ல இருக்காங்க. நெக்ஸ்ட் ரெவென்யூ ஃப்ரம் ரீஜியன் ஆந்திர பிரதேசத்தில் 2024ல 5.89% ரெவென்யூ ஜென்ரேட் ஆயிருக்கு அண்ட் குஜராத்ல 8.61, மத்திய பிரதேசத்தில் 8.42, மகாராஷ்டிரா ரீஜியன்ல 76.94% அண்ட் ராஜஸ்தான்ல 0.13%ல இருக்கு. ஸோ ஓவரால் இவங்களுக்கு மெஜாரிட்டி ஆஃப் தி ரெவென்யூ மகாராஷ்டிரா ரீஜியன்ல இருந்து தான் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இந்த கம்பெனி லாஸ்ட் 10 இயர்ஸ்ல 47% CAGRல இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க. ஏஷியா அண்ட் ஆப்பிரிக்கால 12 to 15% CAGRல க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓவரால் இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. அடுத்து ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் இவங்களோட அசட், ரெவென்யூ, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இதெல்லாம் இயர் ஆன் இயர் கேட்டகரியில் கன்சிஸ்டண்டாக இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 2024ல 919 crore வரைக்குமே இருக்கு. நெட்வொர்க் 3059 crore வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டல் பாரோவிங்ஸ் உங்களுக்கு இயர் ஆன் இயர் கேட்டகரியில் அதிகமாக இருந்தாலும் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கு. ROE 39.29%ல இருக்காங்க. ROCE 25.17% இருக்கு. ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் 30.69%ல இருக்கு. EPS 45.92 அண்ட் PE ரேஷியோ 9.97 இருக்கு. ஸோ ஓவரால் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. அடுத்து பியர்ஸ் கம்பேரிஷன் இந்த கம்பெனிக்கு பியர்ஸா அக்லானா இன்ஜினியரிங் லிமிடெட் இருக்கு. இதில் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் அதிகமாக இருக்கிறது இப்போ IPO வந்திருக்கிற HVAX கம்பெனி தான். ரெவென்யூ வைஸ் பார்க்கும்போது இப்போ IPO வந்திருக்கிற கம்பெனி சின்ன கம்பெனியாக இருக்காங்க. அடுத்து என்ன ரீசனுக்காக இந்த IPO வராங்கன்னா ஃப்ரெஷ் இஷ்யூ 33 crore,
இந்த ஐபிஓல இருந்து ஜெனரேட் ஆகிற ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணி ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸ் அண்ட் ஜெனரல் கார்பரேட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அடுத்த ஐபிஓ டீடைல்ஸ் பார்க்கலாம். ஐபிஓ ஓபன் ஆகிற டேட் செப்டம்பர் 27, க்ளோஸ் ஆகிற டேட் அக்டோபர் 1, ஃபேஸ் வேல்யூ 10 rupees per ஷேரா இருக்கு. பிரைஸ் பார்க்கும்போது 435 to 458 இருக்கு. லாட் சைஸ் 300 ஷேர்ஸ். ஃப்ரெஷ் இஷ்யூ 33 crore அண்ட் டோட்டல் இஷ்யூ சைஸ் 33 crore. லிஸ்டிங் அட் NSE அண்ட் SME. அடுத்த ஐபிஓ டைம்லைன் அலாட்மெண்ட் ஆகிற டேட் அக்டோபர் 3, ரீஃபண்ட் அக்டோபர் 4 இருக்கு. இந்த ஷேர் உங்க டிமேட் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிற டேட் அக்டோபர் 4, லிஸ்ட் ஆகிற டேட் அக்டோபர் 7. இந்த ஐபிஓல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மினிமமா 1,37,400 ரூபாய் தேவைப்படுது ஃபார் ரீட்டைல் ட்ரேடர்ஸ். நெக்ஸ்ட் கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படின்னு பார்க்கும்போது ஐபிஓ பிரைஸ் 458. செப்டம்பர் 25 அன்னைக்கு எந்த ஒரு ட்ரேடுமே நடக்கல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஐபிஓவை லிஸ்டிங் கெயினுக்காக அப்ளை பண்றவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஐபிஓல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை இதை பத்தின ஃபர்தர் டீடைல் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, அதுக்கு கால் பண்ணா உங்களுக்கு கைட் பண்ணுவோம்.